ஹலோ காய்ஸ், நான் உங்கள் யான். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஒரேசிக்கி சீசன் 1 எபிசோட் 4 தான் இந்த வீடியோல இருந்து பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்பவே ஃபன்னா போகும். அதனால சேனலுக்கு நியூ கமரா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள இருந்து போகலாம். முதல் எடுத்த உடனே லைப்ரரியில ஜோராவும் பான்சி உட்காந்துருக்காங்க. அப்போ பான்சி, இந்த கேக்க நான் உனக்காண்டி தான் செஞ்சு கொண்டு வந்தேன். எங்க காட்டு. அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். கண்டிப்பா சொல்லு. உனக்காக நான் டெய்லி ஸ்கூல் முடிஞ்ச உடனே லஞ்ச் டைம்ல லைப்ரரிக்கு வரேன்ல, அதனால எனக்காக நீ எதுவும் செய்ய மாட்டியான்னு கேட்க, உடனே பான்சி எனக்கு புரிஞ்சு நீ என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு அவ ஒரு மாதிரி பண்ண, இவனை ஆன்னு சொல்லிட்டு பார்க்க, சரி என்னோட காலை கிஸ் பண்ணிக்கோன்னு சொல்றா. நான் ஒன்றும் இதை சொல்ல வரல, அதான்ப்பா நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கே புரியுதான்னு சொல்ல, அப்ப நீ இதுக்காண்டி தான் இங்க வாரியா? நீ வர்றதுக்கான ரீசன் தான் எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு சொல்ல, அப்படி இல்ல எதுக்காக நீ உன் அழகான உருவத்தை காமிக்க மாட்டிக்க? நானும் எத்தனை பத்தி தான் இந்த மோசமான முஞ்சியே பாக்குறது, எனக்கும் உன் அழகான உருவத்தை பார்க்கணும் இருக்காதாப்பான்னு சொல்ல, என்னை ஒரு டீமன் துரத்திட்டு இருக்கு, அதுகிட்ட இருந்து ஒழிஞ்சுக்கதான் நான் இந்த வேஷத்துல இருக்கேன். போதும் நிறுத்து, நம்ம இன்னும் 4வது எபிசோட்ல தான் இருக்கோம், அதுக்குள்ளேயும் அனதர் வேல்டா இதுக்குள்ள இழுக்காதுன்னு சொல்ல, அப்போ பான்சி நீ இங்க எனக்காண்டி ஒன்றும் வரல, உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து ஒழிஞ்சுக்க தான் இங்க வந்த. புரியுது, எல்லாரும் உன்னைய தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க, அதெல்லாம் நீ வந்து போயிருக்க, அதுக்காக நீ அவாய்ட் பண்ற. அவங்கள நீ எத்தனை நாளைக்கு தான் அவாய்ட் பண்ணுவான்னு கேட்க, உனக்கு அது தேவையில்லாத விஷயம். நீ அவங்கள எதிர்க்க கூடாதுன்னு நினைக்கிற, ஆனா வாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க கூடாது. அவங்க கூட போய் பேசு, அவங்க கண்டிப்பா உன்னை புரிஞ்சுக்கிறாங்கன்னு சொல்ல, பேச முடியாது, நான் கிளாஸ் ரூம் போறேன்னு ஜோரா சொல்ல, இரு நான் உன்னைய வெறுக்கிறேன். இதுதான் எப்படி உன் மனசுல உள்ளதை என்கிட்ட மறைக்காம சொல்றியோ அது மாதிரி அவங்க கிட்ட போய் சொல்லு, அவங்க உன்னை கண்டிப்பா புரிஞ்சுக்கிடுவாங்க. இப்போ உன் கூட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க இல்லைனா நீ தனிமையா இருப்ப. என்ன எக்ஸ்பீரியன்ஸ்ல பேசுறியான்னு ஜோரா கேட்க, நீ என்ன வேணாலும் நினைச்சுக்கோன்னு சொல்ல, சரி நீயும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்றதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன்னு சொல்லி அந்த கேக்கை வந்து சாப்பிட்றான். கேக் நல்லா இருந்துச்சான்னு பான்சி கேட்க, நான் வர்றதுக்கு இந்த ஒரே ஒரு ரீசனே போதுன்னு சொல்லிட்டு போறான். அப்போ ஒருத்தி, ஜோரோ நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு சொல்றா. இவ பேர் தான் ஹீனா ஹனாதச்சி, நிக் நேம் ஆசுனாரா. நம்ம ஸ்கூல் நியூஸ் பேப்பர்ல இருக்கிறதுலே இவ தான் பெஸ்ட் ரிப்போர்ட்டர், அப்புறம் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்றதுல கில்லாடி. ஜோரோ ஆக்சுவலி நான் உங்ககிட்ட ஃப்ளவர் ஃபெஸ்டிவலை பத்தி சர்வே எடுக்கலான்னு வந்தேன். என்னது ஃப்ளவர் ஃபெஸ்டிவலா? ஆனா அதுல ஒண்ணுமே இருக்காதுன்னு சொல்ல, இல்ல அதுல ஒரு முக்கியமான ஒரு ஈவெண்ட் இருக்கு. என்ன ஃப்ளவர் டான்ஸா? அதே தான், அதுல ஒரு பையன் 3 பொண்ணுங்க கூட டான்ஸ் ஆடுவான், அதுல இருந்து ஒரே ஒரு பொண்ணை சூஸ் பண்ணி அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிடுவான், அது ஒரு கிரேட் ஈவெண்ட் சொல்ல, ஆமா இவ யாரை பார்த்து பேசிட்டு இருக்கான்னு ஜோரோ நினைக்கிறான். சரி ஜோரோ நீ எந்த மாதிரியான கேலை சூஸ் பண்ணுன்னு கேட்க, நான் உடனே தான் சூஸ் பண்ணுவேன்னு சொல்ல, விளையாடப்பான்னு ஜோரோ சொல்லி அவ வைக்கப்படுறா. அப்ப இந்த சமயம் மண்டக்குள்ள ஏறவே மாட்டேங்குதே. ஆமா எனக்கும் ஒன்றும் புரியலன்னு சொல்ல, இவங்க 2 பேரும் மிட்டம் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஜோரா சன்னை வந்து பார்க்க, ஜோரா அவனா நீ கேட்க, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்றான். அப்போ ஹீமாவரி, இந்த சமயம் எனக்கு புரியவே மாட்டேங்குது, யாராச்சும் ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்குன்னு சொல்ல, இதுதான் எனக்கு கிடைச்ச வாய்ப்புன்னு சொல்லி ஜோரா நினைச்சிட்டு போறான். அப்ப ஆசுனாரா, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் ஹீமாவரி சொல்லிட்டு போக, வாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கக்கூடாதுன்னு பான்சி சொல்றதை நினைச்சிட்டு போறான். என்னாச்சு ஜோரோன்னு கேட்க, நான் ஹீமாவரிக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்ல, அவ பயந்துட்டு ஓடுறா. நில்லு, அவ படியில இருந்து கீழே விழுந்துடுறா. ஹீமாவரி உனக்கு ஒன்றும் ஆகலையான்னு கேட்க, இல்ல எனக்கு வலிக்குது சாரி. அப்போ ஹீமாவரி, நான் இப்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், போயிட்டு வரேன் ஜோரா சொல்லிட்டு போக, நில்லுன்னு ஜோரா கையை பிடிக்க, நான் உனக்கு ஆல்ரெடி நிறைய பிரச்சனையை கொடுத்துட்டேன், இங்க இருந்தேன்னா இன்னும் பிரச்சனை தான் ஆகும்னு சொல்ல, நீ ஒன்னும் என்னை டிஸ்டர்ப் பண்ணலன்னு ஜோரா சொல்ல, நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு உங்ககிட்ட பேசலாம்னு நினைச்சேன்னு ஹீமாவரி சொல்ல, நானும் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு ஃப்ரெண்ட் ஆகலாம்னு நினைச்சேன், ஆனா நீ தான் லூசு மாதிரி ஓடிட்டேன்னு ஜோரா சொல்ல, நான் ஒன்னும் லூசு இல்ல, உங்களோட ஃப்ரெண்ட் ஆகலாம் தான் நினைச்சேன்னு ஹீமாவரி சொல்ல, ஒரு நிமிஷம், நீ ஃப்ரெண்ட் ஆகலாம்னு நினைச்சியான்னு ஜோரா கேட்க, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டா இருக்கலாமான்னு கேட்கறான். நானும் அதுக்கு தான் ஆசைப்பட்டேன் ஹீமாவரி சொல்ற, ரொம்ப தேங்க்ஸ் ஜோரா ரொம்ப தேங்க்ஸ். நான் உன் கூட படிக்கணும்னு நினைக்கிறேன், அதுக்கு முன்னாடி நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு ஜோரா கேட்க, கண்டிப்பா இதெல்லாம் காஸ்மாஸ் பார்த்துட்டு இருக்கா, இப்போ எதுக்காண்டி என்னை சேலஞ்ச் பண்ணிருக்கீங்கன்னு சன் கேட்க, ஜோரா பின்னாடி வரான், போய் பேசுறான்னு ஹீமாவரி சொல்றா. என்ன சேலஞ்ச்? பேஸ்பாலா இருந்தா கூட எனக்கு ஓகே தான் சன் சொல்ல, இல்ல இது ஒரு ஸ்டடி சேலஞ்ச். என்னது ஸ்டடி சேலஞ்சா? ஆமா, இந்த மிட் டர்ம் எக்ஸாம்ல நான் பாஸ் ஆகிட்டேன்னா நீ தோத்துட்டேன்னு அர்த்தம், அதுவே நீ பாஸ் ஆகிட்டேன்னா நான் தோத்துட்டேன்னு அர்த்தம். ஆமாப்பா சன்சான், ஒருவேளை நீ ஜெயிச்சிட்டேன்னா நம்ம, ஒரு நிமிஷம் டைலாக் மறந்து போச்சு, நம்ம 3 பேரும் ஒன்னா படிக்கலாம்னு சொல்ல, இதுதான் விஷயமா? நான் போறேன்னு சொல்லிட்டு போக, நீ போகக்கூடாதுன்னு ஹீமாவரி வழி மறைக்க, வழிவிடு என்னால இந்த சேலஞ்சை ஏத்துக்க முடியாதுன்னு சொல்ல, நீ உன் மனசுல இருக்கிறத மறைக்காம அவங்க கிட்ட சொல்லு, அவங்க கண்டிப்பா உன்னை புரிஞ்சுக்கிடுவாங்கன்னு பான்சி சொல்றத ஜோரா நினைச்சிட்டு போறான். சன்சான் நம்ம மறுபடியும் ஃப்ரெண்டா இருக்கலாமான்னு கேட்க, என்னடா சொல்ற? ஆமா நம்ம ஃப்ரெண்டா இருக்கலாம்ப்பா, ஃப்ரெண்டாகுன்னு இவங்க 2 பேரும் பக்கத்துல வராங்க. அப்போ சன்சன், ஆனா நான் உன்னைய மோசமானவனா ஆக்கிட்டேன்னு சொல்ல, அது போகட்டும் ஃப்ரெண்டாகுப்பான்னு சொல்ல, என்னால உன்னை புரிஞ்சிக்கவே முடியலடா ஜோரோ, சரி நான் ஃப்ரெண்ட் ஆகுறேன்னு சொல்றான். ஹீமாவரிக்கு உடனே சந்தோஷமாகுது, இதெல்லாம் காஸ்மாஸ் பார்த்துட்டு அவ்வளவுதான் இவங்கிட்டையும் பேசிட்டான், அதுக்கு நம்ம கிட்ட தான் வந்து பேச போறான்னு நினைச்சிட்டு போறா. பான்சி, ஒரு வழியா எல்லாமே முடிஞ்சுப்பா, உன்னை இப்படி பார்க்க சந்தோஷமா இருக்குன்னு பான்சி சொல்ல, அவங்க கூட ஒரு வழியா நான் மறுபடியும் ஃப்ரெண்ட் ஆகிட்டேன். ஓ அப்படியா, நீ ஹீமாவரி அப்புறம் சஞ்சனை பத்தி என்ன நினைக்கிற? புரிஞ்சு நீ என்ன கேட்க வரேன்னு, நான் அவங்களுக்கு கண்டிப்பா ஸ்டடீஸ்ல ஹெல்ப் பண்றேன்னு சொல்ல, ஆனா அவளை என்ன செய்ய போறேன்னு கேட்க, யாரு அவன் யோசிக்கிறான், அவதான், அவ கண்டிப்பா இங்க வருவா, யாருன்னு வந்து யோசிச்சுட்டு இருக்கான் ஜோரோ. பின்னாடி காஸ்மோஸ் கடுப்புல பாத்துட்டு இருக்கா. ஜோரோ ஹாய் ஆசுனாரா, என்ன பண்ற? நான் ஒரு வழியா என்னோட சர்வேயை முடிச்சிட்டேன், நீ என்ன பண்றன்னு ஜோரோ கேட்க, நான் ஹீமாவரியும் சன்னையும் லைப்ரரி கூட்டிட்டு போக வந்தேன், அவதான் வந்துட்டான்னு சொல்ல, பார்த்தா காஸ்மோஸ் கடுப்புல ஜோராவை பார்த்துட்டு இருக்கா. ஐயோ நான் அவளை மறந்துட்டேனே, அப்புறம் பாப்பா ஆசுனாரா சொல்லிட்டு போக, முதல்ல அவன் ஹீமாவரி கூட ஃப்ரெண்ட் ஆனான், அப்புறம் சன் கூட ஃப்ரெண்ட் ஆனான்,
அடுத்து என் கூட தானே அவன் ஃப்ரெண்டாக இருக்கணும், ஏன் அவன் வரலை? அவனுக்காண்டி தான் நான் இன்னைக்கு ஃபுல்லாக அவனை தான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஆனால் அவன் என்னை கண்டுக்க கூட இல்லை, என்ன அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்கா. அட ஆமாம், இன்னைக்கு ஃபுல்லாக இவன் என்னைய தான் ஃபாலோ பண்ணியிருக்கா. இவன் கூட பேசுறதுக்காண்டி நான் எப்படியெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணேன்னு சொல்ல, யாராச்சும் பொம்மை கூட போய் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்கன்னு நினச்சிட்டு, அது உண்மை இல்லை. நான் உன்னை ரொம்ப கேர் பண்ணுறேன், அதனால தான் நான் கடைசியாக வந்தேன்னு சொல்ல, நீ அப்படி சொல்லக்கூடாது, நான் இங்கே தான் இருக்கேன், உன் கூட இருக்க ஆசைப்படுறேன், இப்படி தான் நீ சொல்லணும்னு சொல்ல, நீ என்ன சொல்கிற பாத்தியா, நீ கோவப்படுற. சரி சரி, நான் இங்கே தான் இருக்கேன், உன் கூட இருக்க ஆசைப்படுறேன், அதுதான் என்னோட ஆசைன்னு சொல்கிறான். ஆமாம், இப்படி தான் நீ சொல்லணும் ஜோரோ. அப்புறம் அவன் கையை சவத்தில் சாச்சிட்டு, போதும் காஸ்மோஸ், இதோட நிறுத்திக்க, என்னால் தாங்க முடியலன்னு ஜோரோ சொல்கிறான். இவங்க 4 பேரும் லைப்ரரி போகிறாங்க. அப்போ சன் இருந்துக்கிட்டு, நான் பண்ணதுக்கெல்லாம் என்னை மன்னிச்சிரு பான்சின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ தான் எதுவுமே பண்ணலையே பான்சி சொல்ல, இவன் எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசுகிறா, ஆனால் என்கிட்ட மட்டும் நல்லாவே பேச மாட்டேங்கிறான்னு ஜோரோ நினைக்கிறான். பான்சி உங்களுக்கு படிக்கிறது ஹெல்ப் பண்ணுவான்னு சொல்ல, நானும் உங்களுக்கு படிக்கிறது ஹெல்ப் பண்ணுறேன்னு காஸ்மோஸ் சொல்கிறா. ஜோரோ, உண்மையிலே காஸ்மோஸ் நல்லா படிப்பாளாப்பான்னு ஹீமாவரி கேட்க, ஆமாம், நம்ம கிளாஸ்லேயே எப்போ இவங்க தான் ஃபஸ்ட்டு வருவாங்கன்னு சொல்ல, உண்மையாவா? இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, உங்களுக்கு நான் மேக்ஸ் சொல்லித்தரேன், அதுக்கு நீங்கள் ஈக்குவேஷன்ஸை மெமரைஸ் பண்ணணும், அதுக்கு நீங்கள் முதல்ல இந்த 5000 ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணணும்னு சொல்ல, இவங்க என்னது 5000 ப்ராப்ளம்ஸ்னு ஷாக் ஆகுறாங்க. சரி ஹீமாவரி, ஜாப்பனீஸை நான் உனக்கு சொல்லித்தரேன்னு பான்சி சொல்ல, அப்புறம் நீங்கள் 2 பேரும் இந்த ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுங்கன்னு சொல்ல, சரி சன்சான் என்ன செய்யறான்னு ஜோரை பார்க்க, அவன் பார்த்தா செத்த மாதிரி உட்காந்துருக்கான். சரி படிக்க ஆரம்பிக்கலாம்னு சொல்லி இவங்களும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. பான்சி, இன்னைக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்பான்னு ஹீமாவரி சொல்றா. பான்சி இப்போ அவங்க கூட நார்மலாக பேசிட்டு இருக்கா. இதெல்லாம் சன்சான் பார்த்துட்டு சிரிக்கிறான். அப்போ ஜோரோ, சன்சான், நீ எதுக்கு பான்சி செஞ்ச குக்கீஸை சாப்பிடலன்னு கேட்க, எனக்கு மீட்டு தான்ப்பா பிடிக்கும், அதனால தான்ப்பா சாப்பிடலன்னு சொல்றான். இப்படி இவங்க பேசுறப்போ ஜோரோ பார்த்து சிரிக்கிறான். எதுக்காண்டி நீ சிரிக்கிறேன்னு பான்சி கேட்க, இப்போ என்ன ஆச்சு, நான் ஒன்றும் சிரிக்கலையேன்னு சொல்றான். அப்போ ஹீமாவரி, சன்சான், நான் தாண்டா இந்த வட்டம் மிட் எக்ஸாம்ல நிறைய மார்க் எடுக்க போறேன்னு சொல்றா. அப்படியெல்லாம் இல்லை, நான் தான் நிறைய மார்க் எடுப்பேன்னு சன்சான் சொல்றான். இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நாங்கள் மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். இப்போ நான் தாண்டா இங்கே கேம் சேஞ்சர். இப்போ எல்லாரும் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. அது எனக்கு வலிக்குது. இப்போ எனக்குள்ள ஒரு புதுசாக ஒரு ஆம்பிஷன் தோணி இருக்கு. அது என்னன்னா, எனக்கு முன்னாடி அழகான பொண்ணுங்க இருக்காங்க. இவ்வளவு பண்ணி நான் விட்டுவே நினைச்சிங்களா? இதை எப்படி என்னால் விட முடியும்? நான் என்னோட ட்ரீம்ஸை சேஸ் பண்ணுவேன். அது கண்டிப்பாக நடக்கும். எல்லாமே நல்லபடியாக தான் முடியும்னு நினைக்க. வாடா ஜோரோ, நம்ம வீட்டுக்கு போகலாம். அங்கே என்னடா பண்ணிட்டு இருக்க? நீ என்ன நினைக்கிறேன்னு நான் சொல்லவான்னு பான்சி கேட்க, வேற ஒன்றும் இல்லை, ஃபியூச்சர் பிளான்ஸை தான் போய் யோசிச்சுட்டு இருந்தேன்னு ஜோரோ சொல்கிறான். அமித்ஷு கிஸ்ராக்கி 3 பொண்ணுங்களை ஏமாத்துறேன்னு ஆசனாரா சொல்றா. அப்படியே இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? ஆசனாரால ஏதாச்சும் ஒரு பிரச்சனையெல்லாம் வருமா? ஏன்னா நம்ம வரப்போற எபிசோட பார்த்துக்கலாம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பாய் கைஸ், நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம்.